Hello guys, welcome back to CSS series. ஸோ லாஸ்ட் வீடியோல வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட்டோட ஸ்டைலிங்ஸ்லாம் பார்த்தோம். இந்த வீடியோல ஃபாண்ட் ஸ்டைலிங்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் எப்படி ஸ்டைல் பண்ணலாம், ஃபாண்ட் சைஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்றது, அப்புறம் ஃபாண்ட் ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டீஸ், அண்ட் தென் எப்படி வந்து நம்ம எக்ஸ்டர்னல் ஃபாண்ட் எல்லாம் வந்து நம்மளோட பேக்கேஜ்ல யூஸ் பண்றது, நம்ம CSS ஃபைல்ல எப்படி யூஸ் பண்றதுங்கிறத பார்க்க போறோம். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் திங்லேருந்து ஆரம்பிக்கலாம் நம்ம வந்து. ஃபாண்ட் ஸ்டைல். ஸோ இப்ப என்கிட்ட ஒரு ஃபாண்ட் இருக்கு. அந்த ஃபாண்ட்ட நான் ஸ்டைல் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டைல்ங்கிறது நான் என்ன மீன் பண்றேன்னா, நீங்க எம்எஸ் வேர்ட் இல்லன்னா கூகுள் டாக்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு ஃபாண்ட் ஸ்டைல் இட்டாலிக்கா இல்ல வந்து நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாண்ட் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்ப வந்து அத நான் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபாண்ட் இதுல வந்து ஃபாண்ட் ஸ்டைல் அப்படின்னு குடுக்குறேன். ஸோ இங்க ஃபாண்ட் ஸ்டைல்ன்னு குடுத்து வந்து ஐ மீன் ஃபாண்ட் சைஸ் குடுத்துட்டேன். ஃபாண்ட் ஸ்டைல். ஓகே. ஸோ இப்போ இங்க ஃபாண்ட் ஸ்டைல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இட்டாலிக், நார்மல் அப்புறம் வந்து இன்னொன்னு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இப்போ நான் ஃபாண்ட் இட்டாலிக் குடுத்தேன்னா, எனக்கு இட்டாலிக் ஃபார்மேட்ல வந்துரும் எனக்கு. அதே வந்து நான் நார்மல்னு குடுத்தேன்னா, அதான் பை டிஃபால்ட். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. இது குடுத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சிமிலர் டூ இட்டாலிக் தான். பட் உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். ஓகே. ஸோ இந்த மாரி நீங்க ஃபாண்ட் உங்களால ஸ்டைல் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு ப்ராப்பர்ட்டி. இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபாண்ட் வெயிட். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இத வந்து ஒரு பேராகிராஃப் போட்டுக்கிறேன். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேராகிராஃப் டேக் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லைட்டா இருக்குது. அதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா இருக்கு. இத வந்து நம்மளால இன்கிரீஸ் பண்ண முடியும். எப்படின்ட்டுனா, ஃபாண்ட் வெயிட். ஸோ இந்த ஃபாண்ட் வெயிட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்மளோட ஃபாண்ட்டோட திக்னஸ் வந்து இது பண்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் போல்டு, லைட்டர் அந்த மாரி. அதுவும் இல்லாம இங்க நெறைய வேல்யூஸ் இருக்கு. அந்த வேல்யூஸ் நான் எதுக்குன்னு நான் அப்புறமேல் சொல்றேன். கடைசியில சொல்றேன். ஸோ இப்ப வந்து நான் போல்ட் அப்படின்னு குடுக்குறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, போல்ட் ஆயிடுச்சு. இது லைக் ஒரு ஹெட்டிங் மாரி இருக்கு இல்லையா பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இது பேராகிராஃப் டேக். இது வந்து H4 டேக். ஸோ அதுக்கு சிமிலரா வந்து நம்மளால கொண்டு வர முடியும் ஒரு பேராகிராஃப் டேக்லயே. லைக் ஃபாண்ட் வெயிட் குடுத்து நம்மனால அது கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட் திங் என்னன்னா, ஃபாண்ட் வேரியன்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபாண்ட் வேரியன்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நான் ஃபாண்ட் வேரியன்ட்ன்னு போட்டுக்கிறேன். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப்ஸ் அப்படின்னு குடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே கேப்ஸ்ல தான் இருக்கு. பட் அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெருசா இருக்கு. ஸோ இதுக்கு நீங்க ஃபாண்ட் வேரியன்ட் குடுத்து ஸ்மால் கேப்ஸ் குடுத்தீங்கன்னா, இந்த மாரி உங்களுக்கு ஸ்டைல் அப்ளை ஆகும். இதே வந்து நார்மல்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ நார்மல்ங்கிறது தான் டிஃபால்ட்டு. ஸோ அது உங்களுக்கு நீங்க பண்ணணும்னு தேவை கிடையாது. இன்கேஸ் அந்த மாரி குடுத்துருந்தாங்கன்னா, நீங்க வந்து ஃபாண்ட் நார்மலுக்கு ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் திங் எனக்கு அந்த ஃபாண்ட் சைஸ இன்கிரீஸ் பண்ணணும்னா, ஃபாண்ட் சைஸ் சிம்பிள். ஸோ ஃபாண்ட் சைஸ். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களே பை டிஃபால்ட்டா லார்ஜா இல்ல லார்ஜரா, மீடியம், ஸ்மால் இந்த மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் அவங்க குடுத்துருப்பாங்க. பட் நம்ம வேணும்னா நம்ம பிக்சல்ல கூட குடுத்துக்கலாம். நான் வந்து இங்க வந்து நான் 30 பிக்சல்ஸ் அப்படின்னு குடுக்குறேன். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 30 பிக்சல்ஸ்ல எனக்கு அந்த ஃபாண்ட் வந்து செட் ஆயிருச்சு. பட் இது வந்து ரைட் வே கிடையாது. இது ரெஸ்பான்சிவாவும் இருக்காது. நம்ம சிஎஸ்எஸ் யூனிட்ல ஐ மீன் சிஎஸ்எஸ் யூனிட்ஸ்ல வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த யூனிட் வந்து ரெஸ்பான்சிவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் சைஸ் வந்து பிக்சலையும் நம்மளால வைக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் சைஸ்க்கு அடுத்தது நம்மளுக்கு ஆம், இப்ப எக்ஸ்டர்னலா நீங்க ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் ஃபாண்ட்ஸ் இருக்கு. ஸோ கூகுள் ஃபாண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ நான் போய்க்கிறேன். google.com அப்புறம் கூகுள் ஃபாண்ட்ஸ் போய்க்கிறேன். கூகுள் ஃபாண்ட்ஸ். ஸோ இந்த கூகுள் ஃபாண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க கிட்ட ஒரு செட் ஆஃப் ஃபாண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கும். ஸோ இவங்கலாம் வந்து லைக் உங்களுக்கு வந்து புடிச்சது இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது வேணும்னா, இத கிளிக் பண்ணி உங்கனால யூஸ் பண்ணிக்க முடியும். அது எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த இத எடுத்துக்கலாம். ஸோ இத இப்ப எனக்கு யூஸ் பண்ணணும். ஸோ அத கிளிக் பண்ணிட்டேன்னா, கீழ வந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் ஃபேமிலின்னு இருக்கும். நீங்க ஆஃப்லைன்ல டவுன்லோட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் ஆன்லைன்ல யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்க போறேன். அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இங்க வந்து நெறைய செட் ஆஃப் 200, 300, 400 வேல்யூஸ்லாம் இருக்கும். நான் வந்து சொன்னேன் இல்லையா? நம்ம ஃபாண்ட் வெயிட் போடும்போது நம்மளுக்கு வந்து நெறைய 100 டூ 900 வேல்யூஸ் கிடைச்சது இல்லையா? ஸோ அந்தோட வேல்யூ தான் இது எல்லாமே. ஸோ 300க்கு 1, 400க்கு 1 இந்த மாரி நம்மளுக்கு 900 இது வந்து 800 வரைக்கும் தான் குடுத்துருக்காங்க. பட் 900 வரைக்கும் இருக்கும். ஸோ நான் இது வந்து லைக் இதுல வந்து ஒரு 400 செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி உங்களுக்கு சைட்ல வந்து என்னென்ன செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் நான் 600 நான் செலக்ட் பண்றேன். இப்ப நம்மளுக்கு வந்து 2 ஆப்ஷன்ஸ் குடுத்துருப்பாங்க. ஒண்ணு டவுன்லோட் பண்றது, டவுன்லோட் ஆல் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கும்.
இல்லன்னா நம்ம வந்து லிங்க் அதாவது HTML லிங்க் பண்ணி நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லன்னா நம்ம CSS ஃபைல இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இப்படியே ஜஸ்ட் லைக் தட் காப்பி பண்ணிட்டு நம்ம CSS கொடுக்கலாம். இது வந்து நம்ம டாப் ஆஃப் CSSல இருக்கணும். ஸோ நான் இங்க குடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இது வந்து ஃபாண்ட் ஃபேமிலி வந்து இது யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்பதான் வந்து அந்த ஃபாண்ட் வந்து அப்ளை ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நான் இங்க வந்து குடுத்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபாண்ட் ஃபேமிலி என்ன பண்ணும்னா, நம்மளுக்கு அந்த பர்ட்டிகுலரான ஃபாண்ட் ஃபேமிலி நம்மளுக்கு எடுத்து இந்த இதுல ஸ்டைல்ல அப்ளை பண்ணி தரும். ஸோ இங்க இருக்கு இல்லையா? இப்ப நான் நம்மளோட இதுக்கு போனோம்னா, இங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த CSS நம்மளுக்கு இங்க அப்ளை ஆயிருச்சு. ஸோ இது நார்மல் டெக்ஸ்ட் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா, இது ஃபாண்ட் ஃபேமிலி பை டிஃபால்ட்டா சான்ஸ் செரிஃப் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டெக்ஸ்ட்டோட ஃபேமிலி அதாவது ஃபாண்ட் ஃபேமிலி நம்மளுக்கு சேஞ்ச் ஆச்சு. ஸோ இப்படிதான் நம்ம வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ல இருந்து நம்ம ஒரு ஃபாண்ட் எடுத்து யூஸ் பண்றது. இது இன்னொரு வே இருக்கு. நீங்க வந்து லிங்க் குடுத்து நம்மளோட HTML குடுத்து நம்ம கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் அது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். டைரக்ட்டா உங்களையே CSSல தான் யூஸ் பண்ண சொல்லுவேன். லைக் அதான் ரெக்கமெண்டட் வே CSSலயும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ அது போயிரலாம். ஓகே. ஸ்டைல் போய்க்கலாம். எப்படி வந்து ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றது அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கு ஜஸ்ட் நம்ம வந்து ஃபாண்ட்ன்னு குடுத்தா போதும். ஃபாண்ட் குடுத்துட்டு, ஃபர்ஸ்ட் வந்து அத எவ்வளோ சைஸ்ல இருக்கணும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அது என்ன ஃபாண்ட் ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இத கட் பண்ணி நான் இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இத நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே. இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்ளை ஆயிருச்சு. இது ஒரு வே. இல்ல உனக்கு நெறைய இது ஆட் பண்ணணும்னா ரொம்பவுமே சிம்பிள். இதுக்கு முன்னாடி ஆ நீங்க வந்து என்ன ஆட் பண்ணலாம்னா, ஆம் உங்களோட ஃபாண்ட்டோட ஸ்டைல் அதாவது ஃபாண்ட் ஸ்டைல் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, அது கோடு போட்டுக்கலாம். நான் இட்டாலிக்ல இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இட்டாலிக் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு இட்டாலிக்ல வந்துருச்சு. அதே மாரி எனக்கு ஸ்மால் கேப்ஸ்ல இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஸ்மால் கேப்ஸ் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இட்டாலிக், ஸ்மால் கேஸ் அந்த ஃபாண்ட் அப்ளை இருக்கு. பிளஸ் நம்மளுக்கு அந்த 20 பிக்சல்ஸ் நம்மளுக்கு அப்ளை இருக்கு. இது எனக்கு போல்டு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ போல்ட் அப்படின்னு குடுத்துட்டா, எனக்கு போல்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாரி நம்ம வந்து ஃபாண்ட்லயே ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். இது நம்மளுக்கு கோடும் நம்மளுக்கு லெஸ்ஸா இருக்கும். பட் அதுவும் இல்லாம எல்லாத்துக்கும் புரியும். நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் புரியும். ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம வந்து ஃபாண்ட்ட பத்தி ஃபுல்லுமே பார்த்தாச்சு. எப்படி வந்து ஒரு ஃபாண்ட் இம்போர்ட் பண்றது, ஃபாண்ட் ஸ்டைல், ஃபாண்ட் சைஸ், அதுக்கப்புறம் ஃபாண்ட் ஃபேமிலி பார்த்தோம். ஸோ இந்த மாரி நெறைய பார்த்திருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ அடுத்த வீடியோல வந்து நம்ம எப்படி வந்து CSS ஐகான்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம்.